ஹாய். யூனிட் 7ல் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இருக்கு இல்லையா, அதில் சில மேற்கோள்கள் அண்ட் அது யாரை சொன்னா அப்படின்றத மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி இருக்கு இல்லையா, அந்த பண்பட்ட அப்படிங்கிறத நீங்கள் புண்பட்டன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புண்ணுனா காயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஃபேஸில் அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாஸ்க் போட்டு போவோம். கரெக்டாக, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, முகத்தில் புண் பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்க் போட்டு தான் வெளியே போவோம். அதனால் மார்க்ஸ் முல்லர். அண்ட் செகண்ட் ஒன், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும். இது வந்து கெல்லட். ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ளை பற்றி படிக்க படிக்க எனக்கு விருப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேர்ளை கெல்லட் படிக்க படிக்க எனக்கு வந்து விருப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம். ஓகேவா, இதுக்கு என்ன, இது வந்து யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுன்னா, உலகத்தில் நாகரிகம் முழுசாக அழிஞ்சு போயிட்டாலும் சரி எனக்கு கால் பண்ணு, நான் சரி பண்ணிவிடுவேன். ஓகேவா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உலகத்தில் நாகரிகம் முழுசாக அழிஞ்சு போயிட்டாலும் சரி எனக்கு கால் பண்ணு, நான் சரி பண்ணிவிடுவேன். ஓகேவா, அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்னென்னா முனைவர் எமினோ. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எமினோ அப்படிங்கிறத எம்மி ஜாக்சன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள்லாம் எம்மி ஜாக்சனை போட்டு தொல்லை பண்ணுறாங்க, அது வந்து தொல்காப்பியம். ஓகேவா, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது, முனைவர் எமினோ. அதாவது எம்மி ஜாக்சனை இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்.